எனவே நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை. அனைத்து மாவட்டங்களும் ஒரு சேர வளர்ச்சி பெற வேண்டும், அனைத்து பகுதிகளுக்கும் சரிசமமான வளர்ச்சி வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு பொற்கால ஆட்சியை நடத்தக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். அந்த வகையில் முதலமைச்சருடைய முன்னெடுப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தடுக்கிறது என்று சொன்னால், தடுக்கக்கூடியவர்களை விரட்டி அடைத்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு நம்முடைய கோவை மாவட்ட மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முட்டுக்கட்ட போடுது மோடி அரசு, அதுக்கு முட்டு கொடுக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுக. முட்டுக்கட்ட போடுறது யாரு? மோடி. அதுக்கு முட்டு கொடுக்கிறது எடப்பாடி. எந்த அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2015 ஒரு 5 எய்ம்ஸ் மருத்துவமனை பாராளுமன்றத்தில் அறிவிச்சாங்க. அந்த 5ல 4 கட்டி முடிச்சு திறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கூட பல நகரங்கள்ல அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 10 வருஷமா தமிழ்நாட்டில் வரும், ஆனா வராது. சினிமா டயலாக் தான் பிஜேபிக்கு ஞாபகப்படுத்தணும், மோடிக்கு ஞாபகப்படுத்தணும். ஆக ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்க அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த கொடுக்க மனமில்லாதவர்கள், ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உழைப்பால் உதிரத்தை வியர்வையாக கொடுத்து உழைத்து முன்னேற்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய கோவை மக்களுடைய அந்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுக்காமல், அரசு முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல், அதற்கான நிதிகளை தர மனமில்லாமல் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வஞ்சனையை செய்து கொண்டிருக்கின்றன. கல்வி நிதி தர மறுப்பு, 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி கொடுக்க மறுப்பு, நம்முடைய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு ஒன்றிய அரசு மறுப்பு. ஆனால் நம்முடைய வரி மட்டும் அவர்களுக்கு தேவை. நாம் 1 ரூபாய் வரி செலுத்தினால் நமக்கு திருப்பி தருவது வெறும் 29 பைசா. ஆனால் 1 ரூபாய் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு 7 ரூபாய் வரை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி தருகிறது என்று சொன்னால், சில தினங்களுக்கு முன்பாக இங்கே வந்த ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய கூட்டத்திலே கூட அவர்கள் சொல்கிறார், அனைத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் சரியான நிதிகளை தருகிறோம் என்று சொல்கின்றார்கள். ஒரு பொய்யான உண்மைக்கு மாறான இங்கு பேசுகின்ற பொழுது சுட்டிக்காட்டினார்கள் அன்னபூர்ணா பத்தி.